பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரீரிலீஸ் செய்யப்படும் திரைப்படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன திரைப்படங்கள் ரீரிலீஸ் பண்ணுதாங்க, மொத்தம் எத்தனை திரைப்படங்கள், அது சம்மர் என்றாலே பொதுவாக ரீரிலீஸ்னு சொல்லி பழைய திரைப்படத்தெல்லாம் திரும்ப இப்போ கைகொல்ட்டி பண்ணி 4K முறையில் வெளியிடுறாங்க. அப்படி வெளியிடப்படும் திரைப்படங்களை தான் நம்ம வரிசையில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் திரைப்படமாக வீரம். இந்த திரைப்படம் 2014ஆம் ஆண்டு வீரம் சிவான்னு சொல்லுவாங்க டைரக்டர், அவர் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மிக அருமையான ஒரு திரைப்படம். வீரம் அனந்தமி சென்டிமெண்ட்டில் எடுத்தப்பட்ட ஒரு திரைப்படம். தமனா, அஜித் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தையும் இப்போ ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க மே 1ஆம் தேதி. அடுத்த திரைப்படமாக விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் 1991 வெளிவந்த திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன். RK செல்வமணி இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்புகள். 100வது திரைப்படம், மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படம் தான். 100வது திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டுமே மிக சக்கப்போடு போட்டு ஓடிய திரைப்படம். இந்த திரைப்படத்தையும் இப்போ மே மாதம்தான் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்த திரைப்படமாக சச்சின். இந்த திரைப்படம் செப்டம்பர் 10 ரீரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த திரைப்படத்தில் விஜய் மற்றும் வடிவேல், சந்தானம் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் ரீரிலீஸ் பண்ணி திரையரங்கில் ஓடிட்டு இருக்குது. என்னென்னா ரீரிலீஸ் பண்ணோன்னே இந்த பழைய திரைப்படங்கள் இப்போ 4K முறையில் வரும்போது பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகம், 2K கிட்ஸுக்கு ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்கிறது. சச்சின் திரைப்படமும் ரீரிலீஸ் பண்ணி திரையரங்கில் ஓடி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் அடிச்சுட்டு இருக்கு. அடுத்த திரைப்படமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் வல்லரசு. 2000 ஆண்டு மிக பிரமாதமான பாக்ஸ் ஆஃபீஸில் சுழற்சி பிடிந்து கொண்டாடிய மிக பிரமாதமான ஒரு திரைப்படம். மகாராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், தேவயானி மற்றும் ரகுரன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. பி. வாசு டைரக்டர் வில்லனாக நடிச்சிருப்பார். இந்த திரைப்படமும் மேலே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் இத்தனை திரைப்படங்கள் தான் ரீரிலீஸ் பண்ணி தராங்க. இன்னும் நிறைய திரைப்படங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.